ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கொஞ்சம் அப்பம் பண்ணலான்னு. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் வந்து ரவை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா 3/4 கப் வந்து மைதா மாவு. நீங்கள் வேணும்னா கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தேங்காய் துருவல். ஸோ அதையும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பழம். ஸோ பழத்தை வந்து நல்லா வந்து மிக்சியில் போட்டு ஒரு பிளெண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதுதான். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து வெள்ளைப்பாகு வந்து காய்ச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம வந்து எல்லா கரும்பு சக்கரை தான் எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி. ஸோ அது வந்து சும்மா வந்து சர்க்கரை வந்து கரும்பு சக்கரை வந்து தண்ணியில் கரைஞ்சால் போதும். இதுக்கு எந்த பதமும் தேவையில்லை. ஸோ இதுதான். ஸோ வந்து ஜாதிக்காய் தூள் போட்டிருக்கேன். ஸோ இந்த பழத்தையும் நம்ம இதில் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வெல்லம் நல்லா வந்து பாகு வந்து காய்ச்சியாச்சு. ஸோ பாகில் எல்லாம் வெல்லம் வந்து தண்ணியில் கரைஞ்சிருச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து எல்லாம் போட்டு நல்லா கலந்து வச்சாச்சு. ஸோ இப்போ ரவை வந்து நல்லா ஊறணும். ஒரு 1/2 அன் ஹவர் வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. நல்லா வந்து ஊறணும். இப்போ நல்லா ஊறியாச்சு. ஸோ இப்போ நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சமையல் சோடாப்பூ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். இப்போ ஸோ பேட்ரு வந்து இப்போ தயாராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் வந்து காஞ்சிட்ருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு நான் இன்றைக்கி ஊற்றுறேன். கொஞ்சம் நல்லா தள்ளி தள்ளி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நல்லா வந்து திருப்பி போட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா பொலன்னு வந்துட்டு நல்லா வெந்துட்டுருக்கு. ஸோ அது மேலே வந்து நல்லா தெளித்து எண்ணெயை தெளித்து இது பண்ணிக்கணும். ஸோ பாருங்கள், நல்லா புசுன்னு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்ல சாஃப்டாக இருக்கும் இது பார்த்திங்க அப்படின்னா. ஸோ இப்போ வந்து அப்பம் வந்து தயாராக ஆகிடுச்சு. நீங்களும் கார்த்திகைக்கு எல்லாம் அப்பம் செய்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ.